எங்கட கஷ்டம் அந்த எங்களுக்கு தான் தெரியும். இப்ப நான் அம்மம்மாக்கு அந்த விட்டு போட்டு போவெல்லாம். ஆனா நான் வரும் வரைக்கும் இவிய சாப்பிடாம இருப்பாங்க. மாடு வாடாம காப்பாத்துவீங்க. விலங்கல வயலுக்கு என்ன என்ன வயலுக்கு மாடு மாடு வரும் தானே என்ன அதுக்காக காப்பாத்து கொள்றா காப்பாக்குறதுக்கு வயலுக்குள்ள மாடு வேற பாக்குற அதான் அதான் தொழில் எவ்வளவு 500 தருவாங்க ஒரு நாள் ஃபுல்லா நிக்கும் சொல்லி இப்ப பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாசுகி அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கு அந்த கலர் ஒன்றும் தெரியாது என்ன செய்யறது எடுத்துக்கொண்டு கொடுக்கச்சுன்னா கொண்டு வந்து ஏதாவது கடையில வந்து வாங்கிட்டு வந்தேன் இதான்னு சொல்லி அப்படி இல்லை ஆனா எப்படி வேண்டாலும் இப்ப நீங்க பார்க்கணும் எப்படி வேண்டாலும் ட்ரை பண்ணி பெற்றோரை பார்க்கத்தான் ஒரு வழி இல்லை ஏன்னா வீடியோ பாக்குறாக்கள் எங்களை கேட்பாங்க விளங்குச்சு என்ன இப்ப நான் தானே எங்க வீடியோ பாக்குறாங்க என்ன நாங்க உதவி செய்யணுமா என் பிள்ளைகள் செய்யலாதான் அந்த தங்கச்சிக்கு வந்து பிரச்சனை வந்து அப்பா இல்லையேண்ணே தங்கச்சிக்கு அப்பா. வணக்கம் ரோவலே, இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொன்னா மட்டக்களப்புல நிக்கிறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு பிள்ளையை சந்திச்சு நாங்கள் ஒரு உதவி ஒன்று செஞ்சிருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த பிள்ளையோட கஷ்டத்தையும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு காணொலியை எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த காணொலியை பார்த்து ஒரு சில பேர் வந்து இந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அப்ப நாங்கள் அதை போய் பார்க்க போறோம். அதுக்கு முதல் வந்து லண்டன்ல இருந்து பெரராயசிங்கம் என்ற ஒரு அண்ணா வந்து எனக்கு 50,000 ரூபாய் பணம் தந்திருந்தவர். அது வந்து நாங்கள் மென்னார்ல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த மென்னார் காணொலிகள் வந்து நான் வடிவாக போடையில ஒரு சில காரணங்கள் இருக்காதால அப்போ இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்களானே இதுல வந்து நாங்கள் 50,000 ரூபாய் கொடுத்துருக்கோம் அந்த குடும்பத்துக்கு. இது வந்து பெரராயசிங்கம்னு சொல்லி லண்டன்ல இருந்து அந்த அண்ணா அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருந்தவர். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளை இந்த வீடியோ பார்த்து ஒரு சில பேர் உதவி செஞ்சிருந்தவர் உண்மையிலே சரியான ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ற பிள்ளை இது. அதாலதான் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கனவேர் யோசிக்கலாம், தம்பி நீ இருக்கிறது எங்கேயோ யாழ்ப்பாணம் மட்டக்களப்புல, இது வந்து சரியான தூரம் உள்ள வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன காரணம்னு சொன்னா இந்த பிள்ளைண்ட கோல் எடுத்து அண்ணா எங்களுக்கு சரியான கஷ்டம் உதவி செய்யுங்கன்னு சொன்ன அந்த விதம் வந்து எனக்கு உண்மையாவே இந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டினது. அதாலதான் நான் இந்த இடத்துல வந்து ஒரு காணொலி எடுத்து போட்டிருந்தேன். நம்ம மாட்டீங்கன்னா சரியான இயலாத காரணம் என்ன, போன முறையும் நாங்கள் இப்படித்தான் வந்து போனாங்க. அப்பயே எனக்கு சரியான ஒரு நாரை குத்து. இங்க என்னன்னு சொன்னா நாங்கள் பைக்ல வரணும்ட்டு எந்த அவசியமும் இல்லை, வேற வழி இல்லை இங்க வர்றதுக்கு. பஸ்ல வந்தா இங்கேயோ இறங்கி இஞ்சாலையில மாறுற போற இதை பார்த்தா நாங்கள் பைக்லயே ரெஸ்ட் எடுத்து வந்துடலாம். அப்ப நாங்கள் நேற்று இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் நேற்று எதுனா நான் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. விடிய வலிக்கிட்டு நாங்க விரையலாம் போயிட்டீங்க. நாங்கள் இடையில ஒரு ரூம் எடுத்து நாங்கள் நின்றுட்டோம். இன்றைக்கு விடிய 4 மணிக்கு நாங்கள் இரணமடையில இருந்து வலிக்கிட்டாங்க. இப்போ வந்து 1 மணி ஆயிட்டுது, இங்க வந்து சேர்ந்துட்டோம். வாங்க போய் அந்த பிள்ளைய சந்திச்சு எங்களால முடிஞ்ச உதவியை செய்வோம். சொல்லுவாங்க நேற்று கூட பிறந்த நாள் என்ன பிறந்த நாளுக்கு வீட்டை உடம்பு போயில தான் என்ன சொன்னா அப்ப நேற்று அந்த பர்த்டே. அப்ப பர்த்டேக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உதவி செய்யத்தான் நாங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா நாங்கள் இடையக்க வரைக்கே எல்லாம் அப்படின்னு நாங்க ரூம் எடுத்து நின்றுட்டோம். இப்ப என்னன்னு சொன்னா நீங்களே ஒரு சில கமெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்களை எடுத்து காய்ச்சினீங்க அப்படி கமெண்ட் போட்டீங்க. அது என்னன்னு சொல்லி நீங்க தெளிவா எங்க மக்களுக்கு நீங்களே அதை சொல்லணும். என்ன எங்கட கஷ்டம் அந்த எங்களுக்கு தான் தெரியும். இப்ப நான் அம்மம்மாக்கு அந்த விட்டு போட்டு போவெல்லாம். ஆனா நான் வரும் வரைக்கும் இவிய சாப்பிடாம இருப்பாங்க. வேலைக்கு போறது கிணவர் கமெண்ட்ல போட்டிருந்தது, ஏன் நம்ம வேலைக்கு போய் உழைக்கலாம் தானே என்ற மாதிரி போட்டிருந்தது. அதுக்குதான் நீங்க சொல்றது இந்த வயசு வயசு தானே. இப்ப நான் போனேன்னா இவிய 2 பேரும் அப்படி எரிக்கிறாங்க காஞ்சி காஞ்சி. இப்ப நான் எத்தனை மணிக்கு வருவேன் வேலை விடுவேன் அது சொல்லலாதானே என்ன. அவங்களுக்கு வேலை போறதுக்கு ஆசை இருக்கா அவங்களுக்கு? விருப்பம் தான் போறது. வீட்டை யாருக்கா இருந்தாலும் பாருங்க, வீட்டை அப்படி சும்மா இருக்கிறதுக்கு வேலை கொண்டுக்கு போனா பொழுதும் போகும், இதா இருக்குமே என்ன. அப்ப ஆனா வேலைக்கு போயலாம் ஒரு சிச்சுவேஷன் காரணம் என்ன சொன்னா அம்மம்மாக்கு இயலாத அம்மம்மா இருந்தாலும் மாட்டா. ஆமாமா இருந்தாலும் மாட்டா இருந்தா அப்ப நீங்க தான் சமைக்கணும் இல்ல நான் தான் அதெல்லாம் வேலைக்கு போயிடும். அப்ப அவர்கிட்ட கொடுங்க மைக்கு. என்ன வேலை செய்றீங்க நீங்க? நான் தம்பி இந்த வயல்ல மாடு வாடாம காப்பாத்துவீங்க.
விலங்கல்ல வயலுக்கு என்ன என்ன தங்கச்சி வயலுக்கு மாடு மாடு வரும் தானே என்ன அதுக்காக விவசாயம் நிலத்து. காவை பார்த்து கொள்றா காவை பார்க்கறதுக்கு வயலுக்குள்ள மாடு வேற பாக்குற அதான் டீல் உங்களுக்கு. அதான் தொழில் அவ்வளவுதான். எவ்வளவு அதுதான் தருவாங்க? செய்யணும். 500 தருவாங்க ஒரு நாள் ஒன்று ஒரு நாள் ஃபுல்லா நிக்கும் ஃபுல்லா நிற்கும் 2 மாடு வேணா துரத்தி கொண்டு நிக்கும். திறந்து கொண்டு மாடு வேற மகனுக்கு மாடு வருமாப்பா வரும் அதெல்லாம் ஒரு ஆளைய பிடிச்சி வேலைக்கு போட்டிருக்காங்க மாடு வேற துரத்தி கொண்டு 500 ஒரு நாள் ஒன்றுக்கும் சம்பளம் தருவாங்க. அதை கொண்டாதான் அளவுதான் எங்களுக்கு சம்பளம் சாப்பாட்டுக்கு இல்லாத அளவுதான். அவ்வளவுதான் அந்த 500 ரூபா தான் ஒரு நாள்ல தாங்க. நீங்க ஒரு நாள் இப்ப நீங்க என்ன சமைக்கிறது என்னென்ன கறி வைக்கிறீங்க நோம்புல 500 ரூபாய்க்கு என்ன செய்வீங்க அடுத்த நாள் வெறிய கொண்டு தாரன்னு சொன்னா நான் அடுத்த மீன் நாள் பெருசாண்டு வாங்கி சமைக்கிறதுல நான் காசு வர்றது மீன் வாங்குவேன். டெய்லியா மீன் சமைக்கிறது இல்ல வேணுமெனு நான் குறிஞ்சால பொண்ணாங்க பருப்பு பொன்னாங்கானி குறிஞ்சாலாம் நிக்குதாங்க. அந்த மரத்துல ஆஞ்சி ஆஞ்சி சமைப்பேன். இல்லண்டி மீனண்டா எவ்வளவுக்கு உங்களுக்கு வாங்கணும் மிஞ்ச மீன் நாங்க 1/2 கிலோ 3 பேர் தானே 1/2 கிலோ வாங்குறோம். இங்க 1/2 கிலோ 500 ரூபா 1/2 கிலோ ஒரு கிலோ 1000 அப்படி தாங்க நாங்க வாங்குறது இது இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு கரண்ட் வசதி இருக்கும் இங்க அது என்ன நடத்துனீங்க? அது வந்து அம்மம்மாக்களுக்கு சமுத்தி அளவு சொட்டியான வெயில இதுக்குள்ள இருக்க சரியான வெக்கையா நம்ம அதுக்கு மேல மட்டை அதுக்கு மேல மட்டை போட்டுருக்கீங்களா? அது என்ன தெரியா நீங்களா போட்டதையா மட்டை அதுக்கு மேல சரியான வெக்கு. உங்களுக்கு தேங்காய் இருக்குதானே கொள்வீங்க அந்த பிரச்சனை இல்லைன்னா தேங்காய் பிரச்சனை இல்லை. சரி இப்ப தங்கச்சி இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா உங்களோட வீடியோ தாங்க இப்ப நான் சில நேரம் ஜாழ்ப்பாணத்துக்குள்ள எடுத்த வீடியோ இருக்கட்டும் சரி கிட்ட எடுத்தாலும் சரி கன பேர் பார்த்துருக்குறாங்க. எங்களுக்கு அதுல ஒரு பிரியோசனம் இருக்குது. இப்ப கன பேர் வீடியோ பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பிரியோசனம் இருக்குது. ஆனா நான் அதெல்லாம் எதிர்பார்க்காம தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். இவ்வளவு தூரம் தள்ளி வந்தனா அந்த வீடியோ 6000 பேர் ஏதோ பார்த்துருக்கீங்க அவ்வளவுதான். ஆனா எனக்கு தேவை உதவி கிடைக்கணும். அதொன்று காத்தானையா நான் வீடியோ செய்யறதுக்கு காரணம் இல்லைன்னு சொன்னா எனக்கு நான் பாப்புலர் ஆகணும் பெரிய ஒரு ஆளா வரணும் யூடியூப்ல ஒரு இதா வரணும்னு நான் நினைச்சதே இல்லை. எனக்கு இன்னும் அந்த ஆசை இல்லை விளங்குச்சு. எனக்கு நான் வீடியோ கஷ்டப்படுற ஆக்களை கண்டு நான் ஒரு வீடியோ எடுத்து போடணும் அதுக்கு உதவி கிடைக்கணும். ஆனா யூடியூப்பை பொறுத்த மட்டும் தாங்கச்சி ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டதான் எங்களையும் கவனிச்சு அவங்க உதவியில செய்வாங்க. இப்ப இதெல்லாம் வந்து எப்படி போயிட்டுன்னு சொன்னா ஒரு தொடர்ந்து பார்க்கணும் தொடர்ந்து வீடியோ வரும் அது ஒரு இதா போயிட்டுது அதுல பிழை இல்லை. ஆனா எங்களால முடிஞ்ச டைம் தானே நாங்களும் வீடியோ போடலாம். இப்ப என்ன பற்றியெல்லாம் கன பேர் யோசிக்கிற விஷயம் தம்பி நீ நல்லா வீடியோ செய்யறேன்னு தொடர்ந்து போடணும் உனக்கு ஒரு முன்னேற்றம் பெறும் உனக்கு ஒரு யூடியூப்ல ஒரு ஒன்று வரும்னு சொன்னா எனக்கும் அது தெரியும். என்ற ஒரு நாளும் தொடர்ந்து போட்டா கண்டிப்பா வீடியோ செய்யறாக்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டா ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். ஆனா எனக்கு அது சரியான கஷ்டம். ஏன்னா நான் வந்து கஷ்டப்படுறாக்களை நான் ஒவ்வொரு நாளும் காணையில எந்த மனதுக்கே கஷ்டம் வீடியோ எடுத்து போட்டே ஆகணும்னு சொன்னா மாத்திரம் நான் சில நேரங்களில் வீடியோ எடுத்து போடுறேன். மற்றபடி வந்து நான் எல்லாரையுமே எடுத்து போடுற அளவுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்படுறாக்கள் நான் காண்றேன். அப்ப அதெல்லாம் இப்போ 5 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா வீடியோ போடுறேன். உங்களை வந்து எடுத்தது காரணம் உங்களுக்கு உதவி கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான். நீங்க வந்து என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு வந்து இப்ப அம்மா அப்பா 500 ரூபா தான் மாட்டுக்காவல இது எங்க போட்டேன்னா அந்த எனக்கு இந்த வேலி கட்ட வசதி இல்லை. என்னோட அவிகிட்டையும் கேட்கல. என்னோட வயசு வைத்தேன் எனக்கு அப்பாவும் இல்லை. இப்ப சகோதரன் சாமான்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப அதை இணைக்கி தாங்கண்ணா இந்த இதை இணைக்கிட்டா அதுன்ட்டு நான் கேட்டாலும் அதுகள் இணைக்கி தருங்கள். அப்ப நானும் இது தனிப்புறவி இப்ப அம்மம்மா கிட்டையும் கேட்கல. ஏன்னா ஒரு வயசு வைத்து தானேண்ணா இப்ப அதான் நான் இந்த எனக்குள்ள இந்த வேலியை அடைக்கணும். வேலி அடைக்கிறான்னு ஒரு பெரிய பிரச்சனை. வேலியை கொஞ்சம் பாருங்க. அதான் வேலியை பார்த்து தெரியும் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்ப என்ன பிரச்சனைண்டா ஐயா நீங்களும் சரியான கஷ்டம். உங்களுக்கு எத்தனை வயது? இப்ப எத்தனை வயதுலயும் 80 வயது அவங்களுக்கு 81 வயது. பாருங்க 81 வயதுல இந்த ஐயா வேலைக்கு போற போகலேண்டு இல்ல இப்ப புற சொல்றது ஒண்ணும் இல்லத்தானே வேலைக்கு போறாரு. ஏதோ தன்னால முடிஞ்ச அளவு போய் யாரால வர்றது தெரிஞ்சாக்க சொந்தக்காரரா இல்ல உங்களோட மகனா அவர் எங்க இருக்கிறார்? நாங்க யாருன்னு பார்க்க வந்திருக்காரா? சரி சரிங்க ஓகே. இப்ப அதான் இப்ப உங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்யறந்தாங்க அதுக்கு வந்து நீங்க பிரியோசனமா எதண்டாலும் செய்தங்களுக்கு நீங்க போட்டோவோ வீடியோன்னு போட்டு விடுங்க. ஏன்னா நாங்க வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து உதவி செஞ்சோன்னு இருக்கல அது விலங்கு தானே. அவ்வளவு தூரத்துல இருந்தோம் தொடர்ந்து உங்களுக்கு எந்த உதவியும் நாங்க செய்ய இயலாது. நாங்க தர்ற பணத்தை நீங்க பிரியோசனப்படுத்துங்க. அதை விட வந்து நீங்க கோழி வளர்த்துக்கு காட்டுங்களா அதுல முன்னேற்றத்தை?
ஓ ஓ கோழி வளர்த்து காட்டு 3 கோழி குஞ்சு வாங்கி நம்ம வளர்த்துட்டு கொஞ்சம் முட்டை விடுது 2 சேவை 2 போடு ம் அதை நீங்க வளர்க்குறீங்க. ஓ அப்ப உங்களுக்கு நாங்க ஒரு வழியான ஒரு கூடொண்டும் கட்டணுமே எனக்கு அப்படி ஏழாட்டிக்கு என்ன வாங்க போறீங்களா? கட்ட போறீங்க. ஓகே, அப்படி ஒரு கூடு முட்டை கட்டி கொஞ்சம் கோழி வாங்கி விட்டா நீங்க வந்து அதை பராமரிச்சு அதுல இருந்து ஒரு முன்னேற்றம் காணுவீங்க. ஓ அப்படித்தானே சொல்றீங்க? பட் உங்களுக்கு தைக்க தெரியுமா உங்களுக்கு? இல்ல என்னோட தெரியும். அதுக்கெல்லாம் பழகணும். நீங்க ஒரு கோர்ஸ் மாதிரி எப்பதாச்சும் தெரியுமா? அப்படி கோர்ஸ் எல்லாம் நடக்குது. ஓ அதெல்லாம் போய் படிச்சீங்கன்னு சொன்னாலும் கொஞ்ச நாள்ல ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும். போவெல்லாம் தான் பண்ணா அவியல விட்டுட்டான் அதான் நான் பார்த்தேன் நல்லாடி போய் சொன்னேன் ஆமாம் காமெண்ட்ஸ்ல வேலை செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு நேற்று பிறந்த நாள் நானு. ஓ அதை முன்பு ஜெர்மன்ல இருந்து ஒரு அக்கா கொஞ்சம் காசு தந்தவா. அதுல வந்து நான் உங்களுக்கு அந்த இது சட்டை வாங்கிக்கொண்டு வந்தேன்னா நான் வீட்டுக்காரருக்கே வாங்கினா இல்ல, அம்மாக்கு தங்கச்சிக்கு வாங்க தெரியாது. தெரியாது. ஆனா இவன் தான் சொன்னான் இது எப்படி எடுன்னு சொல்லி. இப்ப பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாசுகி ஆண்டின்னு சொல்லி அவங்க காசு அனுப்பியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா அனுப்பியிருந்தாங்க. வாங்கி கொண்டு வேற சொல்லி சத்தியம் வேற தெரியாது இப்படி வாங்குறேன்னு சொல்லி. இதை பாருங்க. ஓகே ஆயுது. திருப்பி காட்டுங்க அப்போ. இல்லாட்டிக்கு இது கொஞ்சம் பெருசான்னு சொன்னா என்ன செய்வீங்க? அது ஸ்லிம் ஒன்றும் அடிக்கலாம் தானே? அப்படியே சரி மெட்ட பாப்போம். இழுத்து காட்டுற பெல்ட் மாதிரி ஏன்னா இதுவும் ஓகேயா? இது கொஞ்சம் பெருசாவா வரும். பிரச்சனை இல்லையா? சரிதானே? உங்களுக்கு பிடிச்சிருக்கோ? வாசுகி அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தது அப்படி இருந்தாலும் நம்ம இல்லாம இருக்கு எப்படி இருந்தாலும் உதவுறத நம்ம வாங்கிருக்கோம். நீங்க குப்பல் கூட போய் வாங்குறேன்னு சொல்லி போன வீடியோ அதான் இதை உங்களுக்கு தந்துருந்தாங்க. அப்ப இன்றைக்கு என்ன சாப்பிடுறீங்க? இன்றைக்கு நாங்க பருப்பு வெள்ளை கிச்சன் அத கூட ஒரு சுத்தி ஒரு அடைக்கலாமே. சிவரெல்லாம் ஆட்டத்துல இருக்கா? பாருங்க பாத்துட்டு நீங்களுமா மட்டாயிட்டால ஓட்டு இந்த மட்டாயிட்டால ஓட்டு கட்டிட்டு இவர் எந்த சிவர் ஆட்டம் இதா? இதெல்லாம் அச்சாரம் இருக்காரு. அத்திவாரம் இல்ல, சும்மாதான் நிக்குது. சும்மாதான் நிக்குது. இது கொட்டிட்டாம சும்மா அப்படி வச்சு ஒரு மாதிரி வளைச்சு எல்லாமே அப்படித்தான். கிடுகாதான் கட்டி வந்த வளைச்சு. ஏன் அப்படி காட்டினீங்க? யார் அப்படி காட்டினீங்க? கொட்டின்னு தந்தாங்க. கொட்டிடாது அரசாங்கத்தில் கொட்டிலா தந்தது சரி. இப்படி கல்லா தானே கட்டி தந்தவங்க? இல்ல கட்டு நான் தான் கல்ல வாங்கி கட்டி விட்டேன். நீங்க உங்களோட முயற்சியில கட்டினீங்க. அவங்க சட்டியால ஆடி கட்டி வச்சிருந்தேன். கட்டி போட்டு அது ஏமாறா பார்த்தாலும் இது ஒன்று செய்யலாம். கல்ல வாங்கி அப்படி கட்டி கொண்டு நீங்க அப்படி காட்டி அப்படியே யோசிக்கா கட்டிருக்கீங்களா? விழுந்தெழுந்து விட்டுருங்க. அப்படியே படக்கையிலேயே விழுந்து விட்டுருங்க. அப்படியே இரவுல ஏதெல்லாம் சும்மா ஆடுதானே? சும்மா அத்தியாரம் கட்டாம கட்டினா என்னண்டு ஆடுறது மேல எல்லாம் பாருங்க ஓலை எல்லாம் போட்டிருக்கு. நீதான் அந்த வெக்கைக்காக இப்படி போட்டிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு நிறுவனத்துல கட்டி தந்த அந்த டாய்லெட் நிறுவனம் தான் கட்டி துனிஷா பாலம் கட்டிருக்காங்க. இதுவும் தான். ஓ, இப்ப அது ஆட்டு டாய்லெட். அது அந்த வீட்டுக்காரர் அவன் இதோட கூட எல்லாம் முடியுது என்ன? நான் அதான் மறந்து போய் கேட்கிறேன். அதான் நான் உங்களுக்கு டாய்லெட் வேணும். பின்னுக்கு வேண்ட கிணறப்ப வேண்ட குளிக்கிற இடம் தான் என்ன? ஓ பாருங்க அப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி. இது மீட்டர்லயா தண்ணி வருது? மீட்டரா தண்ணி? லைன் என்ன எவ்வளவு? யாழ்ப்பாணத்துல பிரச்சனை இல்லை. ஏதோ எங்க சொந்த இருக்கு எல்லா இடத்தையும் இல்ல. உப்பு தண்ணி வரும். இங்க உப்பு தண்ணி அங்கேயும் இருக்கு. உப்பு தண்ணி எங்க இடங்களோட ஓகே. இப்ப இங்க வந்து உப்பு தண்ணி கீழுக்கு போனா உப்பு அது ரெண்டாயிரம் கடற்ல கிணறு இல்லையா? கிணறு கட்டி உப்பு தானே அவங்க நாலு பேர் உப்பு தானே
அல்றது புரியுது. நீங்க குளிக்கிறதெல்லாம் அதுல பாவிக்கலாம். அப்ப நீங்க குளிக்கிறது எல்லாமே இங்கேயா? அதால உங்களுக்கு 2500 வருது போல. இல்லாட்டி குறைவுதான் பெறும். இப்ப தண்ணிக்கு போய் குடிக்கிற தண்ணி இதுதான். இந்த மீட்டர் லைன் தண்ணி என்று சொல்றது என்ன? சில நேரம் பெறாமல நிக்கிறதோ அப்படி தண்ணி வராம நிக்கிறோம். 2004 பிறகு வரும். வந்த ஒரு 3 நாளைக்கு பிறகு வரும். 2-3 நாள் பிறகு. அது வரைக்கும் என்ன செய்யணும் தண்ணி? நாங்க தண்ணி குடிச்சு வைப்போம். எங்க தூர போகணுமா? இல்லாட்டி அந்த கணத்துல குளிக்கிறோம். அந்த வீட்டை பாருங்க வித்தியாசமா இருக்கு. அந்த செங்கல்லாலே ஃபுல்லா கட்டிட்டாங்க. அது அச்சுவாரம் அது அச்சுவாரம் மட்டும் கட்டாது நிறுவனம் இல்ல அதே விவரம். நீங்க மகன் என்ன என்ன வேலை என்ன செய்றீங்க பிள்ளைங்கள? நீங்க இப்ப என்ன வேலை என்னன்னா இப்ப வேலைக்கு ஏதாச்சும் இப்ப உங்களால முடிஞ்ச அளவு ஏதாச்சும் உதவி செய்கிறேன் நீங்க? இப்ப செய்த நான் தான் இப்ப செய்யக்கூடியதோ இல்லை. இப்ப என்ன சொல்லுங்க ஆபம் இதுல இருக்கட்டா. இப்ப பாக்குற வீடியோ பாக்குற ஆக்கள் யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து பிள்ளைகள் பெற்றோரும் பார்க்கணும். அப்ப அதுக்காக நான் உங்களை கேட்டாலும் மற்றபடி ஒரு இதுவும் இல்ல. நீங்க வந்து பாக்குறேன்னு சொன்னா இப்ப உங்களுக்குள்ள இப்போ அப்படி சொல்றீங்களா? நீங்க எத்தனை பேர் வீட்டை? நாங்க 4 பேரு. 4 பேர். யார மனுஷன் எல்லாம் சேர்த்து. மனுஷ பிள்ளை எங்க இருக்கிறீங்க? நாங்க இங்க அந்த பக்கத்துல இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமா? கஷ்டம் தான். என்ன வேலை செய்றீங்க? வெள்ளாம செய்யற கூலி வேலை. உங்களோட பழம் சொந்தமா உங்களோட இல்ல நீங்க கூலிக்கு போய் நிக்கிறீங்க? கூலிக்கு போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு சம்பளமா கிழமையில? ஒரு நாளைக்கு 2500 ரூபா. இன்னும் 2500 உழைக்கிறீங்க. ஏதாச்சும் எந்த நாளும் வராது. எந்த நாளும் வராது. வேலைக்கு வரும். நான் சொல்லி கொடுக்குறேன் இல்ல. இப்ப இதன்னு சொல்லி அப்படி இல்ல. ஆனா எப்படி என்றாலும் இப்ப நீங்க பாக்கணும். இப்படி என்றாலும் ட்ரை பண்ணி பெற்றோரை பார்க்கத்தான் ஒரு வழி இல்லை. ஏன்னா வீடியோ பாக்குறாக்கள் எங்களை கேட்பாங்க. என்ன இப்ப நான் தானே வீடியோ பாக்குறாங்க என்ன நாங்க உதவி செய்யணுமா? அவன் பிள்ளைகள் செய்யலாதான். அந்த தங்கச்சிக்கு வந்து பிரச்சனை வந்து அப்பா இல்லையேண்ணே. தங்கச்சிக்கு அப்பா இல்ல. அம்மா வந்து கூட சகோதரி ஏன்னு என் அம்மா அவங்க வந்து வேற திருமணம் முடிச்சு பக்கத்துல இருக்காங்க. அப்படித்தானே எல்லாருமே கிட்ட கிட்ட இருக்கிறீங்க. ஆனா இப்ப இதையத்தான் நம்ம பாக்குறதுக்கு ஆக்கள் எல்லாம் கிடையாது. அதான் யோசனையா கிடையாது. என்ன இப்ப இவருக்கு ஏலா இல்லை அப்படின்னு இவர் வேலைக்கு போறாரு. எத்தனை வயது இருக்கு? 75 வயதுக்கு 80 வயதுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க அவ்வளவு வயதுல இருந்தால் வேலை செய்யுது. எங்க இப்படி இந்த வயதுல நாங்க இருப்போமோண்டே தெரியாது. நாங்க இவற்ற வயதுல இருப்போமோண்டே தெரியாது நாங்க. சரி இந்த வீட்டை பாத்தீங்கன்னா இதான் சரியான பக்கம் உள்ள போனா அவ்வளவு ஒரு பயங்கர வைக்கா இருக்கும். போன முறை நான் போய் காட்டியிருந்தேன். வாழையில அந்த வாழை இதை பாருங்க. போன முறை நீங்க சொன்னீங்க கமெண்ட்ல அது என்ன விஷயம் அதை படியா சொல்லுங்க. உங்களால ஏழும் தான் நெஞ்சு விவசாயம் செய்யறது. கணவர் வந்து கமெண்ட்லயே சொல்லியிருந்தவங்க இவா வந்து இங்க வீட்டையே ஒரு விவசாயத்தை செய்யலாம் தானே. ஏதாச்சும் கொண்டு வீட்டையே வச்சு ஒரு ஊக்கிப்பா செய்யலாம். அப்பவா ஏன் செய்யல ஒரு அக்கறை இல்லை என்ன மெத்தன ஒரு சில பேர்ட்ட கருத்து. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வேலி ஒழுங்கா தானே செய்யலாம். அங்க பாருங்க அந்த நீங்க முதல்ல வந்து வேற பயிர்கள் எல்லாம் செஞ்சிருந்தீங்களா? அதெல்லாம் வந்து ஆடு மாடு வந்து சாப்பிட்டு நாட்டின்டான் உள்ளே சாப்பிட்டு வாழை சாப்பிட்டு வேலியே தள்ளி போட்டு வேற அது ஒரு பெரிய பிரச்சனை தான். பாப்போம் எங்களை நாங்க அன்றைக்கு உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யறோம். அந்த உதவியை வச்சு நீங்க வந்து ஒரு கோழி கூடு வந்து கட்டவா போறீங்க? கட்ட போறீங்க. அதான் கொஞ்சம் ஓகே உங்களுக்கு. நீங்க தான் எங்களை கூப்பிட்டீங்க. உங்களுக்கு ஓகே தான் ஒரு கூடு கட்டுறதுக்கு. கூடு கட்டி கொஞ்சம் கோழிகளை வாங்கி நீங்க அதுக்கேற்ற சாப்பாடோ இன்னும் இல்லாம வாங்கி ஒரு கணக்கான குஞ்சு வாங்கினா காணும். ஒரு 3 மாத குஞ்சு 6 குஞ்சா வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்க வளர்க்கறதுக்கு கஷ்டப்படும். இதே ஒரு 3 மாத குஞ்சுனா என்ன ஒரு 3 மாத குஞ்சுன்னு சொன்னா அடுத்த மாதங்களும் முட்டையை போடக்கூடிய மாதிரி இருக்கு. அதை வச்சு ஏதோ நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு வேணா. ஓகே இப்ப என்னன்னு சொன்னாங்க இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் காசு அனுப்பியிருக்கீங்க. அந்த உதவி செய்யறதுக்காக தான் நான் நீங்க வந்தேன். அப்ப யார் என்ன உதவி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு காசுன்னு தாரேன்னு. வாசுகி அண்டி 50,000 ரூபாய் காசு தந்திருக்கிறா. அவ வந்து ஜெர்மன்ல இருந்து உங்களோட வீடியோ பார்த்தோ தந்திருக்கிறா. சரி சுவிஸ்ல இருந்து மோகன் அண்ணா 40,000 ரூபாய் பணம் தந்திருக்கிறார். அது மாதிரி வந்து சுவிஸ்ல இருந்து சதீஷ் என்ற வைஃப் என்ற பேர் வந்து திருமகள் அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு 50,000 ரூபாய் காசு தந்திருக்கிறேன். அது மாதிரி வந்து வளமையாவே நான் எப்ப உதவி செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்பேந்தே என்னோட இருக்கிற ஒரு அண்ணா வந்து ஜெர்மன்ல இருக்கிற அவர்கிட்ட பேர் வந்து கோபி என்ற அண்ணா. அந்த அண்ணா வந்து எனக்கு உங்களுக்கு அந்த கோழி அதில் வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் காசு தந்திருக்காரு. அப்ப டோட்டலா வந்து 160 வருது. இல்லைங்கச்சோ கால்குலேட்டர்ல பாப்போம்.
இதுல புரியுங்க எவ்வளவு இருக்குன்னு. ஒரு லட்சம். 1,00,000 இருக்கா? 1,00,000 இருக்கு தானே? ஓகே, அப்புறம் இதோட சேர்த்து பாருங்க இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அறுபது. எவ்வளவு? 60. ஓகே, 1,60,60,000 இருக்குதானே? சரி, இப்ப இந்த உதவி வந்து இவ்வளவு பெருசு செஞ்சிருக்கீங்க. இதுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஏன்டா நீங்க நினைச்சு பாத்துறீங்களா உங்களுக்கு இப்படி நான் நினைக்கல அப்படி தருவாங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா எனக்கு தகப்பனும் இல்லை. ஆனா நான் அப்படி என்ற ஆசையும் காண இம்மிட்டேன் கையில இருந்து. எனக்கு கணவரும் இல்லை. ஆனா எனக்கு இப்படி உதவி செஞ்சவங்களுக்கு ஒரு நோயும் இல்லாம கடவுள் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அதுகளுக்கு நோய் இல்ல நல்லா இருக்கணும். அதுகள் அதுல இந்த பிள்ளைகள் காசை வச்சு நீங்க முன்னேறணும். அதுக்குதான் அவைக்கு ஆசைப்படுவீங்க. ஓ அது ஆசைப்படுறது வந்து எங்களுக்கு நன்றி சொல்லணும். அதெல்லாத்தையும் தாண்டி அவங்க யோசிக்கிறத வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு முயற்சி செய்யணும். என்னய்யா, நாங்க இதை வச்சு உனக்கு உங்களோட முயற்சி தேவை. அதான் எங்களுக்கு முக்கியம். நீங்க என்ன செய்வீங்க இதை வச்சு? அதை சொல்லுங்க. நான் ஒரு கோழி வாங்கி விடுவேன். கோழி கோழி ஓ, அது கோழி கூடு கூடு கட்டியா? கட்டி கோழி குஞ்சு வாங்கிடுவோம். ஐயா, நீங்க பொறுப்பா செய்வீங்க தானே? அந்த மாதிரிலாம் நாங்க விட்டு போறோம். ஓ செய்வாங்க. நீங்க பாருங்க நான் போட்டோ என்ன அடுத்த முறை நாங்க வரணும் வந்து உங்களுக்கு அடுத்த உதவியை செய்யணும். உங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யப்படுறது இல்ல, இருந்தாலும் அந்த செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலாம். இப்ப நீங்க வந்து இந்த டொய்லெட் அந்த பிரச்சனையும் பார்க்கலாம். என்ன அதையும் பார்க்கணும். அது என்ன சின்ன பிரச்சனை, அடைப்பு தானே, அதையும் நீங்க பார்க்கணும். மற்ற வந்து ஒரு கோழி கூடு கட்ட போறீங்க அப்படித்தானே? கோழி கூடையும் கட்டி கோழியும் வாங்கி விடுங்க. சரியா? நாங்க அடுத்த முறை வரைக்கும் பாக்குறோம். தங்கச்சிட்ட பிறந்த நாள் நீங்க போட்டோ பண்ணி அனுப்பிடுங்க. எனக்கு அனுப்பினா நான் அந்த காசு அனுப்பினாக்களுக்கு நான் போட்டு காட்டணும். ஓகே, அப்ப என்னன்னா உங்களுக்கு முன்னிட்டு செய்யணும். அவங்களும் பாப்பாங்க நம்ம கொடுத்த காசு செய்யறாங்கன்னு கொடுத்த காசுக்கு செலவழிக்காம அவங்க செஞ்சிருக்கிறாங்களேன்னு பாக்கணும். அதுதான் அடுத்தவங்க உதவி செய்வாங்க. அதுக்கு என்ன மாதிரி நீங்க செஞ்சுட்டு எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. அதுக்கெல்லாம் அனுப்புவோம். ஓகே, நாங்க போயிட்டு சரியா?